கொண்டு வந்திருக்கேன் ஒரு சாப்பாட்டோட என்னென்னா சிங்கை பிரியாணி. இது நான் அதாவது பிரியாணியே இவ்வளோ வடிவாக வாழையிலே நான் வச்சு இவ்வளோ அழகாக கொண்டு வந்து தெரியணும்னு நான் கொண்டு வரேன். சிங்கை பிரியாணி நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். வாழையில் போட்டு இப்படியெல்லாம் குழம்பு போடுறோம் ஃபஸ்ட் டைம். இது யாழ்ப்பாணத்துலேயே மேபி மண் சட்டியில் கொண்டு வரது இருக்குது. பட் பார்க்க வடிவாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா சுடல் தான் பிரியாணிக்கு தான் சுடுவது. நல்ல லெக் பீஸ் போட்டுருக்கணும். நல்ல பெரிய லெக் பீஸ் போட்டு அதற்காண்டி வாழைகள் இருந்திருக்கு. ரைத்தா தான் இது ரைத்தா, அதாவது வெங்காயம் ப்ளஸ் தயிர். இது குழம்பு. கேசரியும் ஸ்வீட் ஐட்டம். எப்போவுமே பிரியாணின்னா ஸ்வீட் ஐட்டமான ஸ்வீட் ஐட்டம். அதை தாண்டி முக்கியமான விஷயம் மண்பாண்டத்தில் தண்ணி வச்சுருக்கு. கைகளை தண்ணியை தெளித்து போட்டு வாழையில் தெளித்து போட்டு சாப்பிட அதுக்கு தான் தண்ணி வேணும். சரி, வீடியோக்குள்ளே போவோம். எப்படி இருக்குன்னு வரைக்கும் சாப்பிட போட்டு சொல்கிறோம். ஓகே, நல்ல லெக் பீஸ் இருக்குது. இது என்ன ரைத்தா குழம்பு கேசரி தண்ணி. ஏற்கனவே அந்த தண்ணி தெளிச்சு தான் பண்ணிட்டு. சரி, இதுக்கு நான் லிட்டர் தண்ணி கழிப்பேன். அடுத்த முக்கியமான விஷயம் தூக்கி படிக்காத வச்சு ஓகே குவான்டிட்டி ஓகே ஓகே குவான்டிட்டி ஓகே கணக்கு முக்கியமான பரபரப்பு. அதே நான் சிக்கன் குத்துரு. சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லணுமா? புதுவா வா வேற ஒன்றும் இல்லை. சவனம் நல்லா இருக்கு. சட்டியில் பிரியாணி என்பது யாழ்ப்பாணத்தில் எல்லா இடத்துலையும் மேபி ஒரே மாதிரியே இருக்குது. இது கொஞ்சம் உரைப்பாக இருக்கு. அதே நேரத்தில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சாஃப்டாக இருக்கு. ஓகே, சாப்பிடலாம். நம்ம சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. நிறைவோட போகலாம், சிக்கல் இல்லை. ஒரு மாதிரியா முடிச்சாரு கேசியா என்ன பிரச்சனைனா இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்க. அதே அச்சுப்படியோ இல்லை சாஃப்டாக நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்க. சரி, இந்த வீடியோ போராட்டம் ப்ளாக் செய்த விதத்தை நான் மறந்துட்டேன். அடுத்தடுத்து தேடி வரப்போகிற வீடியோ நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஒழுங்காக வீடியோ இருக்கு. நான் நன்றி, வணக்கம், பாய்.